ஷங்கரோட இயக்கத்தில் ராம் சரண் நடிப்பில் கேம் சேஞ்சர் திரைப்படம் நாளை வெளியாகுது. இந்த படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய ஷங்கர், சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பயோபிக்கை இயக்க ஆசைப்படுவதா சொல்லியிருக்காரு. இவரின் இந்த ஆசை நிறைவேற வேண்டும் என ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. வாங்க என்ன விஷயம் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஷங்கரோட இயக்கத்தில் உருவான கேம் சேஞ்சர் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாளை திரையில வெளியாக இருக்கு. தமிழ் சினிமாவோட பிரம்மாண்ட இயக்குனரான ஷங்கர் தன் ஒவ்வொரு படங்கள் மூலமும் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றார். ஆனால் அவர் கடைசியா அவருடைய இயக்கத்தில் வெளியான இந்தியன் 2 திரைப்படம் மிக பெரும் ட்ரோலுக்கு உள்ளானது. மேலும் கடுமையான விமர்சனங்களையும் பெற்றது. இதனால சங்கரையும் சிலர் ட்ரோல் செஞ்சாங்க. இந்தியன் 2 திரைப்படம் வரை தோல்வியே கண்டிராத ஷங்கர் அந்த படம் மூலம் மிக பெரும் சரிவை சந்திச்சாரு. இருந்தாலும் ஷங்கர் கண்டிப்பா அடுத்த படத்தின் மூலம் கம்பேக் கொடுப்பார் என அனைவரும் ஆவலா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில் ராம் சரணை வச்சு ஷங்கர் இயக்கியிருக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் நாளை திரையரங்கில் வெளியாக இருக்கு. இந்தியன் 2 திரைப்படத்தின் தோல்வியால் கேம் சேஞ்சர் படத்திற்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் படக்குழு செய்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளும் கேம் சேஞ்சர் படத்தின் ட்ரெய்லரும் படத்தின் மீதான ஹைப்பை அதிகரிச்சிருக்கு. தற்போது இந்த படத்திற்கான முன்பதிவும் அமோகமாக இருந்து வருது. எனவே கேம் சேஞ்சர் திரைப்படம் ஷங்கருக்கு தேவையான வெற்றியை கொடுக்கும் என நம்பப்படுது. இந்நிலையில் சமீபத்தில் கேம் சேஞ்சர் படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய ஷங்கர் தனக்கு ரஜினியின் வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்க ஆசை இருப்பதாக சொல்லியிருக்காரு. ரஜினியை வச்சு சிவாஜி, எந்திரன், 2.0 என்று 3 படங்களை இயக்கியிருக்காரு ஷங்கர். இந்த 3 திரைப்படம் மிக பெரும் வெற்றி படங்களாகும். இதைத் தொடர்ந்து ரஜினியோட பயோபிக்கை இயக்க ஆசைப்படுவதாக ஷங்கர் கூறியிருக்காரு. ரஜினி சார் மிகவும் அருமையான நல்ல மனிதர், அவரின் பயோபிக்கை இயக்க ஆசைப்படுறேன் என ஷங்கர் தெரிவிச்சிருக்காரு. இதனடுத்து ரஜினியின் பயோபிக்கை ஷங்கர் உருவாக்கினா ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டா அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. எனவே ஷங்கரோட இந்த ஆசை நிறைவேற வேண்டும் என ரசிகர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டாங்க. மேலும் ஒருவேளை ஷங்கர் ரஜினியின் பயோபிக்கை இயக்குனா அந்த படத்துக்கு ஹீரோவா நடிக்கப் போவது யார் என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக ரஜினி அவர்களே தான் இந்த படத்தில் நடிக்க போறாரு. இது ஏறக்குறைய ஷங்கரே பற்றினா சில பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. ரஜினி இருக்கும்போது ரஜினியை விட்டுட்டு வேற ஹீரோவை போய் நாங்கள் ரஜினியோட பயோபிக்கில் நடிக்க வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி அவர் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏஐ டெக்னாலஜி மூலமாக ரஜினியை எங்கா நாங்கள் காமிப்போம், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, வேறு ஒரு நடிகர் எங்களுக்கு தேவையில்லை. மேலும் வேல்பாரி போன்ற நாவல்லையும் ரஜினி நடிக்க அவர் விருப்பப்படுறதா ஷங்கர் சொல்லியிருக்காரு. மேலும் 3.0 படத்தை எடுத்தாலும் ஆச்சரியப்படத்துக்கு இல்லை. அதனால் ரஜினியை வச்சு 3 கதைகளை அவர் மேக்கிங் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அடுத்த வருஷம் ரஜினியும் ஷங்கர் இணைய போகிற பணத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் ரஜினியும் ஷங்கரும் இணைந்தா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சி நான் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.